ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கும். ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி மைண்ட் செட் இருக்காது. சம்டைம்ஸு ஹாப்பியாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன இருந்தாலும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் இல்லையா? கோபம், வருத்தம், வேதனை, எல்லா வித ஃபீலிங்ஸும் நம்ம உடம்பு ஃபுல்லாக ஹார்மோன்ஸில் ஆனது தானே. நம்ம பார்த்து பேசணும் இல்லையா? இப்போ ரோட்டில் ஃபாஸ்ட்டாக ஓட்டி வரவங்களுக்கு நான் கரெக்டாக தான் போகிறேன் அப்படின்னு நம்ம நேராக போனால் என்னாகும்? நமக்கு தான் இடிக்கும் இல்லையா? இல்லையா? ஸோ நம்ம பக்குவம் தெரிஞ்சு என்ன மாதிரி இருக்காங்க, கோபதாபத்தில் இருக்காங்களா, என்ன ஏதுன்னு பார்த்து இங்கிதம்னு சொல்லுவாங்க. இங்கிதம் தெரிஞ்சு நடந்தால் நமக்கும் சேஃப்டி இல்லையா? முதல்லே அவங்க எரிச்சலோடு இருக்கிறப்ப எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி நம்ம சொன்னால் துபுதுபுதுன்னு நம்ம மேலே தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஜோக்கு, வடிவேலு சார் ஒரு ஜோக்கில் சொல்லுவாங்க இல்லையா? அவங்க பஞ்சு கடையில் ஒரு நடிகர் இருக்கார். அவர் பேர் எனக்கு தெரியல, அவங்க பேர் தெரியல, அவங்களுக்கு தெரியும். அவங்க பஞ்சு கடை வச்சுருப்பாங்க. வடிவேலு சார் என்ன பண்ணுவார்? நான் இது போடுறேன், சாம்பிராணி புகை போடுறேன். சாம்பிராணி புகை போடுறது நல்லது தான், ஆனால் பஞ்சு கடையில் சாம்பிராணி பொரியில் ஒரு சின்ன ஒரு பொறி, தீப்பொறி பட்டா என்னாகும்? பஞ்சு நெருப்பு, குட்டி நெருப்புனால பற்றிக்கும்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அவருக்கு அந்த கடை ஓனராக நடிப்பார் இல்லையா? அவர் அட்மிட் ஆவாங்க. அப்போ அவங்கள விசாரிக்க போலீஸ் சார் வருவார். அப்போ ஐயோ தொடாதீங்க, என்னைய தொடாதே, அவனை விடாதேம்பாங்க. ஆனால் இதெல்லாம் நடந்ததெல்லாம் தெரிஞ்சு பயந்துட்டு வடிவேலு சார் அந்த படத்தில் அந்த மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு உலகமே ஓடும் திபுதுபுன்னு அந்த பஞ்சு கடைக்கிட்ட. அவருக்கு யாருக்கும் என்னவோ ஆயிடுச்சுன்னு தெரியாத மாதிரி கேட்பார் வடிவேலு சார். என்னாச்சு அங்கே, என்னாச்சு அப்படின்னு. யாரோ பஞ்சு பற்ற வச்சிட்டாங்களம்மா, நெருப்பு புரியல அப்படின்னு யார் சொல்கிறாங்க? யார் வச்சாங்களோ அவங்ககிட்டயே விஷயத்த சொல்கிறாங்க. சிலப்போ இந்த மாதிரி நடக்கும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம ஹஸ்பண்ட் அவங்க தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு நினச்சி ஓவராக ஒரு சில பல சந்தோஷ வேலைகளெல்லாம் நினச்சி ஆஹா இவர் நம்மவர் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போய் ஜாலியாக பேசுவோம். எனக்கு என்னாச்சு தெரியுமா? ஆனால் தலையணை மந்திரம் வேறு. பொதுவாக அது வேணும்னே வஞ்சமாக பேசுகிறதில்ல, அது நமக்கு தெரியாது இல்லையா? பொதுவாக நம்ம என்ன பேசுவோம்? நம்மளுடைய வேதனைகளை இப்போ நம்ம பாவம் இல்லையா? வீட்டிலேருந்து நம்ம வீட்டிலேருந்து நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததே புதுசு, அதில் ஜர்க்கெல்லாம் ஆகும். அதை மேனேஜ் பண்ணி வர்றதுக்குள்ளேயும் அதுலேயும் புண்ணு மேலே நெருப்பு போட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆகும் இல்லையா? ஸோ அந்த வேதனைகளை ஏதாவது ஆறுதல் தேட நம்ம போவோம். அப்போ நமக்குன்னு ஆறுதல் நம்மளை கட்டி இருக்கிற, அதை நம்மளை கல்யாணம் பண்ணியிருக்கிற அந்த புருஷனாக ஹஸ்பண்டாகவும் இருக்கலாம். அவர்கிட்ட என்னங்க என்னாச்சு தெரியுங்களா, இதெல்லாம் நம்ம புலம்புவோம். சம்டைம்ஸு நம்மளும் அவங்களுக்கு தேவைன்னு அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களோட ஆளுங்க நம்ம அதெல்லாம் மறந்து போய் இவங்க அமைதியாக பசுந்தோல் போத்திய புலிமாக இருப்பாங்க. இவரும் புலிகள் தான். எந்த புலிகளெல்லாம் நம்ம கஷ்டப்படுத்திச்சோ அந்த புலிகளோட புலி தான். ஆனால் என்ன பசுந்தோல் போத்திருக்கு நம்ம பசுவாக்கும் யதார்த்தமாக்கும் நம்ம சொல்லுவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பசு தோல் அந்த செட்டப்போடு அது கழுன்றும். ஐயோ நீயும் அதே புலியோட உங்ககிட்ட சொல்லிட்டேனே அப்படின்னு நமக்கு தோணும். அது மட்டும் இல்லை, சிலப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு கூட்டமாக உட்காந்துருக்கிறப்ப பாரு அப்படி சொல்லிட்டேன் இப்படி சொல்லிட்டான்னு நம்ம பாதித்த இடத்துலேருந்து பாதிப்பு ஏற்பட்ட நம்ம மக்கள்கிட்ட இருந்து நம்ம கல்யாணம் ஆகி வந்த இடத்துல அவங்க சொல்லுவோம். அவங்க இதை பற்றி நம்மளை பற்றி பேசுகிறப்ப நம்ம ஹஸ்பண்ட் அமைதியாக இருந்தாலும் கஷ்டம். எதிர்த்து ஏன் அவன் நல்லவ அப்படின்னு சொல்ல கூட பரவாயில்ல, அப்படி சொல்லாமல் அமைதியாக இருந்தாலும் கஷ்டம். அதை விட கொடுமை என்னென்னா, ஆமாம் என்கிட்ட இப்படி தான் உங்களை பற்றியெல்லாம் புலம்புவா. அடப்பாவி, கூட இருந்தே குழிவை பறிக்கிறியேடா அப்படின்னு தோணும். வடிவேலு சார் ஜோக்கு கூட அப்படி இருக்கு இல்லையா? அவர் பேசுவார். இன்னொருத்தங்க ஒரு பைத்தியமாக நடிப்பாங்களா அவங்கக்கிட்ட. அந்த பைத்தியமாக நடிக்கிறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க பேருன்னு தெரியல.
அவங்க எல்லாரையும் கடிச்சு கடிச்சு வச்சுருவாங்க. அதில் ஒருத்தங்க கடி வாங்கினவங்க கொஞ்சம் தூரத்தில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் வடிவேல் சார் என்ன நினைப்பாரு, அந்த தூரத்தில் கடி வாங்கி உட்காந்துட்டு இருக்காருல்ல, அவங்க தான் பைத்தியம் நினச்சிட்டு இந்த நிஜ பைத்தியமாக இருக்கிறவங்ககிட்ட, பாத்தியா அவன் பைத்தியம் பாரு எப்படி சட்டையை கிழிச்சிட்டு அந்த தூரத்தில் உட்காந்த ஆள் இல்லை, இங்கே பக்கத்தில் இவர் பேசிகிட்டு இருக்கார் பாருங்க, வடிவேல் சார் பேசிகிட்டு இருக்கார், அந்த பைத்தியமாக இருக்கிறவங்க கிட்ட தான் நல்லவங்களோட பைத்தியம் நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவனா நீங்கிற மாதிரி அப்புறம் வந்துடுவாங்க. ஸோ நம்ம பல இடங்களில் எப்போவுமே நல்லதே சொல்லிக்கலாம். இதுக்கு எதுக்கு இந்த ரிஸ்க்கு? எல்லாரோட நல்ல விஷயங்கள் நிஜமாக எல்லாருமே 99% எல்லாம் மோசம் கிடையாது. 50% மோசம்னா 50% நல்லவங்க. அவங்களோட ஜெனட்டிக்கு ஃபேக்டரில் இருக்கலாம், இல்லை ஹெரிடிட்டி ஃபேக்டராக இருக்கலாம், என்விரான்மெண்ட் ஃபேக்டராக இருக்கலாம் இல்லையா? ஸோ வாட் எவர் இட் இஸ், அது நமக்கு பாதிப்பு வரப்போ சாதகம் பாதகம். நமக்கு பாதகமானதை நம்ம காடுகிட்ட நம்ம யூனிவர்ஸ் பிலிவர் யூனிவர்ஸில் கேட்டுருவேன். நீங்களும் உங்களுடைய சாமிக்கிட்ட கேட்கலாம். நல்லதை மட்டும் சொன்னீங்கன்னா அந்த நல்லதே தான் காற்று மாதிரி சர்க்குலேட் ஆகிட்டு வரும். அப்போ காற்றுல அவங்க கேள்விப்படுவாங்க, ஓ இவங்களும் நல்லவங்க. நம்ம பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு கஷ்ட காலங்களையெல்லாம் நினச்சி சாமிக்கிட்ட மட்டும் முறையிட்டுட்டு அவங்கவுங்க காடுகிட்ட முறையிட்டு நல்லவங்களை பற்றி, அவங்களோட நல்ல குணங்களை நல்ல குணங்களை பற்றி மட்டும் நம்ம பேசுகிறப்ப, நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட பேசுகிறப்ப ஹஸ்பண்டுக்கும் சந்தோஷமாக இருக்கும், டென்ஷன் ஆகாது. நம்ம ஆளுகளை பற்றி நல்லது தான் சொல்கிறா இவ பாவம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த விஷயம் அவங்கள எப்படி முன்னாடி எப்படி எப்போவுமே உங்களை பற்றி நல்லது தான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் காற்று மாதிரி போகும் இல்லையா? அவங்களுக்கு வாய்க்கு அவ்வளோ போட்டுறக்கூடாது, அதுவா என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொல்கிறேன். ஆல்வேஸ் ஷீ இஸ் குட் அபவுட் யூ, உன்னை பற்றி நல்லா தான் சொல்கிறா, அந்த மாதிரி பேசுகிறது நமக்கும் நல்லது இல்லையா? சால்வேஷன். ஏன்னா நம்ம கூட இருக்கிறதே பசுந்தோல் போத்திய புழு. பசுந்தோல் நம்ம கூட நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு 100ல் ஒரு 1% 1% அப்படி இருக்கலாம். பசுந்தோல் போத்திய புழு பசுந்தோல் போத்திய புலி, சாரி நான் தப்பாக சொல்கிறேன், புழு இல்லை, பசுந்தோல் போத்திய புலி. பி கேர்ஃபுல்.